ஹலோ கைஸ், நீங்க எவ்வளவுதான் டெய்லி ரன் பண்ணாலும் வாக்கிங் பண்ணாலும் உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? ரன்னிங் பண்றது தான் வெயிட் லாஸுக்கு பெஸ்ட்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெயிட் லாஸ் பண்றதுக்கு வாக்கிங் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். எஸ்பெஷலி இப்ப நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கிங் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வாக்கிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஏன் பிகினர்ஸுக்கு வாக்கிங் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜாயிண்ட் பெயின் இஷ்யூ வராது. உங்களால கன்சிஸ்டன்டா டெய்லி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு வாக்கிங் தான் பெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். ஆனா அந்த வாக்கிங்கை எஃபெக்டிவா மாத்துறதுக்கு 6 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரன்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நீங்க ரன்னிங் டெய்லி பண்ணக்குள்ள உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இஷ்யூ வரும், உங்களுக்கு டயர்டா ஃபீல் ஆகும், ஓவர் ட்ரைனிங் பண்றதுனால வேற ஏதாவது லெக் இஷ்யூஸ் வந்தாலும் வரும். இதே நீங்க வாக்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க வாக் பண்ணீங்கன்னா உங்க ஃபேட் லாஸ் ஜேர்னிக்கு வாக்கிங் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். நான் அடுத்து சொல்லக்கூடிய 6 வாக்கிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வாக்கிங் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். ஸோ லெட் ஸ்டார்ட் த ரூல் நம்பர் 1. ஃபாஸ்டட் மார்னிங் வாக். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல 30 to 40 மினிட்ஸ் நீங்க வாக் பண்றது தான் ஃபாஸ்டட் வாக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற ஃபேட் யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவரால் ஃபேட் லாஸுக்கு கேலரி டெபிசிட் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்க மார்னிங் வாக் பண்ணக்குள்ள சன்லைட்ல இருந்து உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும், நீங்க பிரீத் பண்றதுக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். ஸோ இது வந்து ரெகுலர் வாக்கிங் ஹேபிட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க மார்னிங் வாக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு போயிட்டு வாக் பண்ணுங்க. ரூல் நம்பர் 2. வாக் ஆஃப்டர் மீல். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே உட்காராம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. அப்படி வாக் பண்ணீங்கன்னா உங்களோட பிளட் சுகர் ஸ்பைக்கை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக் பண்ணீங்கன்னா உங்களோட டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் 10 to 15 மினிட்ஸ் டெய்லி வாக் பண்ணுங்க. ரூல் நம்பர் 3. இன்க்ளைன் வாக்கிங். நீங்க பிளாட்டான ரோட்ல வாக் பண்றதை விட ஒரு இன்க்ளைனான சர்ஃபேஸ்ல வாக் பண்ணீங்கன்னா உங்களோட கேலரி பர்ன் அதிகமா இருக்கும். இதனால உங்களோட லெக்ஸ், க்ளூட்ஸ், கோர் மசில்ஸ அதிகமா ஒர்க் பண்ண வைக்கும். சப்போஸ் நீங்க ட்ரெட்மில்ல வாக் பண்றீங்க அப்படின்னா 5 to 8% இன்க்ளைன்ல வச்சுக்கிட்டு வாக் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா நார்மலா நடக்கிறத விட இன்க்ளைன்ல நடக்கும்போது உங்களோட கேலரி பர்ன் அதிகமா இருக்கும். ரூல் நம்பர் 4. டெய்லி கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்ஸ். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் 10,000 ஸ்டெப்ஸோ இல்ல 18,000 ஸ்டெப்ஸோ நடந்துட்டு அடுத்த 2 நாள் 3 நாள் கேப் போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது. ஒரு ரிசர்ச்ல 7,000 to 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி கன்சிஸ்டன்டா நடக்கிறவங்களுக்கு அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னா டெய்லி மூவ்மெண்ட். அதனால கன்சிஸ்டன்டா டெய்லி வாக் பண்ணுங்க. ரூல் நம்பர் 5. இன்டர்வல் வாக்கிங். நீங்க வாக் பண்ணக்குள்ள ஒரே ஸ்பீட்ல வாக் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு 2 மினிட்ஸ் பிரிஸ்கா வாக் பண்ணுங்க, ஒரு 3 மினிட்ஸ் நார்மலா வாக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகும், ஒர்க் அவுட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அண்ட் உங்க கேலரி எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ரூல் நம்பர் 6. போஸ்டர் அண்ட் பிரீத்திங். நீங்க வாக்கிங் பண்ணக்குள்ள ஸ்ட்ரைட்டா நில்லுங்க, ஷோல்டரை ரிலாக்ஸ்டா வைங்க, உங்களோட செஸ்ட்டை ஓப்பனா வச்சுட்டு வாக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஹேண்டை நேச்சுரலா ஸ்விங் பண்ணுங்க. போன் பார்த்துக்கிட்டே வாக் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. வாக் பண்ணக்குள்ள டீப் பிரீத்தை மெயின்டைன் பண்ணுங்க. வாக் பண்ணக்குள்ள எந்த அளவுக்கு போஸ்டர் மெயின்டைன் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ண மாட்டீங்க, மசில்ஸ் ப்ராப்பரா ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன வாக்கிங் ரூல்ஸ் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங் வாக், வாக் ஆஃப்டர் மீல், இன்க்ளைன் வாக்கிங், டெய்லி கன்சிஸ்டன்ட் ஸ்டெப், இன்டர்வல் வாக்கிங், அண்ட் ஃபைனலா குட் போஸ்டர். வாக்கிங் வந்து ஒரு மேஜிக் கிடையாது. நீங்க ஃபேட் லாஸோ இல்ல பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ நீங்க கேலரி டெபிசிட் ஸ்டேஜ்ல இருக்கணும். அதாவது நீங்க இன்டேக் பண்ற கேலரியை விட பர்ன் பண்ற கேலரி அதிகமா இருக்கணும். அட் த சேம் டைம் 0.6 to 2.2 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட்டுக்கு நீங்க எடுத்துக்கணும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபேட் லாஸ் உங்களுக்கு எஃபெக்டிவா நடக்கும், அண்ட் ஓவரால் பாடி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும்போது உங்களோட பெல்லி ஃபேட் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் ஃபிட்னஸ் வீடியோஸை தமிழ்ல ரெகுலரா பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க டெய்லி எவ்வளவு ஸ்டெப் நடக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபிட்னஸ் ரிலேட்டடா நான் வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.